வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமியின் அருளை பெறத்துக்கான ஒரு எளிய வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை நமக்கு நிறைவேறணும்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு மிக முக்கியமானதாக தேவைப்படுறது பணம் தாங்க. ஒருத்தர் எவ்வளோ முயற்சி அடைஞ்சாலும் வெற்றி அடையல முடியல. ஒரு இடம் பணம் தங்கணும் அப்படின்னா நம்ம யாரை வேண்டுனா, நம்மளோட முயற்சிகள் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த கடவுளோட துணை இருந்தால் நமக்கு பணம் தங்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அது நிச்சயமாக மகாலட்சுமியோட அருள் நமக்கு பூரணமாக இருக்கணும். மகாலட்சுமியின் அருள் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நமக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். அப்படி அந்த மகாலட்சுமியின் அருளை பெற மகாவிஷ்ணுவின் அருளையும் சேர்த்து பெறணும். அப்படி மகாவிஷ்ணுவோட திருமார்பில் தான் மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க. மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஒரு சேர வழிபாடு செய்கிறது மூலமாக நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அதுக்கு தான் இந்த வழிபாடு. மகாலட்சுமி நம்ம வீட்டிற்குள்ளே வர்றதுக்கும் நாம் கேட்டது அனைத்தும் கிடைக்கிறதுக்கும் மகாவிஷ்ணு இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் 5 முறை சொல்லிட்டு வந்தாலே போதும். மகாவிஷ்ணுவிற்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி அதில் ஒரு மந்திரம், ஒரு பெருமை வாய்ந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ர நாமம் அப்படின்றது தான். யார் ஒருத்தவங்க வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் நிரந்தரமாக இருந்து அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட விஷ்ணு சகஸ்ர நாமத்தை நம்ம எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக முழுசாக சொல்லிட முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு சில நாமங்களை சொல்கிறது மூலமாக, அது உச்சரிக்கிறது மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையில் நாம் கிடைக்கிறதுக்கும் கடன், எதிரி, நோய் போன்ற பல பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரத்தை நீங்கள் தினமும் 5 தடவை சொல்லிட்டு வந்தாலே போதும். மகாவிஷ்ணுவோட 1000 நாமங்கள் இருக்கக்கூடியது தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த 1000 நாமங்கள்லேருந்து ஒரு 5 நாமத்தை மட்டும்தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். இந்த நாமத்தையும் நீங்கள் 5 நாமங்களை 5 முறை சொல்லிட்டு வந்தாலே போதும். இந்த நாமத்தை நீங்கள் சொல்லக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையாக இருக்கணும். அதுவும் வளர்பிறை வியாழக்கிழமையாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. அன்றைய தினத்தில் காலையில் சுத்தமாக ஏஞ்சி குளிச்சுட்டு வீட்டு பூஜைகளில் தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாவிஷ்ணுவுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டா தீபம் ஏற்றி வச்சுட்டு காலை மாலை 2 நேரமும் இதை சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் முற்றிலும் நீங்கி மகாலட்சுமி வீட்டிற்குள்ளே கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். நான் ஒரு தடவை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சொல்லுங்கள். ஓம் பூத பவனாய நமக, ஓம் சம்மிதாய நமக, ஓம் சிரஸ்ரேயா நமக, ஓம் சுவீராய நமக, ஓம் பிரியக்ருதே நமக. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஓம் பூத பவனாய நமக, ஓம் சம்மிதாய நமக, ஓம் சிரஸ்ரே நமக, ஓம் சுவீராய நமக, ஓம் பிரியக்ருதே நமக. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த 5 நாமங்களை முழு மனதோட மகாவிஷ்ணுவை நினச்சி தினமும் சொல்லிட்டு வாங்க. மகாவிஷ்ணுவின் அருளை நினைத்து அனைத்தும் நடக்கும், கேட்டது கிடைக்கும், வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு உண்டாகும். மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், நம்மளோட சகல துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் போகி நமக்கு வாழ்வில் நம்மளோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு பார்க்குறேன். வாழ்க வளமுடன்.